ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அருமையான டேஸ்ட்டில் ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். இந்த ஈவினிங் ஸ்நாக் செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி அப்படி தான் சொல்லலாம். ஒரு ஸ்நாக் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடியது, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சத்தானது. வடை சத்தா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் எந்த வடை செய்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. இன்றைக்கி செய்யக்கூடியது வாழைப்பூ வடை. வெல்கம் பேக் டு நல்லி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸில் வாழைப்பூ வடை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வடை பருப்பு இந்த மெஷரிங் கப்பில் நான் 1.5 கப்பு எடுத்துட்டேன். கடையில் கேட்டாலே பட்டாணி பருப்பு அப்படின்னு கேட்டாலும் கொடுப்பாங்க, வடை பருப்புன்னு கேட்டாலும் கொடுப்பாங்க. நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் கடலைப்பருப்பு யூஸ் பண்ணுறாங்க. அது வேறு, இது வேறு. இப்போ தண்ணி விட்டு நல்லா ஒரு 3-4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ தண்ணி விட்டு ஊறணும். ஒரு 2லேருந்து 3 மணி நேரம், அட்லீஸ்ட் 2.5 மணி நேரமாவது ஊறணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். தட்டு வச்சு மூடி வச்சிடலாம், ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த வாழைப்பூ வடைக்கு வாழைப்பூ க்ளீன் பண்ணிடலாம். இந்த ரொம்ப டைம் எடுக்குன்னு சொன்னேன். இது ஏன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வாழைப்பூ சுத்தம் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் அது ஹெல்த்தியான ஒன்று. வாழைப்பூ கூட்டு, வாழைப்பூ பொரியல், வாழைப்பூவில் சில்லி மாதிரி நம்ம போட்டு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. அதுக்கப்புறம் வடை, பக்கோடா இந்த மாதிரி. இப்போ மீன் குழம்பு ஸ்டைலாம் கூட செய்கிறாங்க. இப்போ க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஒரு நரம்பு, இந்த ஒரு இதழ் எடுத்துக்கணும். தனியாக அந்த பஞ்சில் பார்த்திங்கன்னா ஒரே ஒன்று மட்டும் தனியாக தெரியும். ஒரு நரம்பு மேலே ஹெட்டு மாதிரி இருக்கும். அது மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போது 2.5 மணி நேரம் ஆயாச்சு. பருப்பு ஊறிச்சான்னு பார்க்கலாம். நல்லா பருப்பு ஊறி வந்துச்சு. பார்த்தாலே தெரியுது, நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. பார்த்திங்களா? இப்போ நம்ம கிள்ளி பார்த்தா நல்லா ஈஸியாக உடையும். இதுதான் நம்மளுக்கு சரியான பதம். இப்போ நல்லா சுத்தமாக தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி தண்ணியே இருக்கக்கூடாது. நல்லா சுத்தமாக வடித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் வடை. பார்த்திங்கன்னா வடை பட்டாணி பருப்புனா ஊறி வரும்போது இந்த மாதிரி பெரிய சைஸாக இருக்கும். கடலை பருப்பு கொஞ்சம் டார்க் கலரில் குட்டி குட்டியாக இருக்கும். அதுதான் வித்தியாசம். இப்போது ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு 6-7 மிளகாய் எடுத்துக்கலாம். இந்த வடை கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் இந்த வாழைப்பூ வடை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ சோம்பு இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகாயும் சேர்த்திட்டு, அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு நம்ம ஊற வச்சு வடிகட்டி வச்ச அந்த வடை பருப்பு எடுத்து இந்த மாதிரி பல்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அந்த மிளகாயெல்லாம் பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி அடித்தாச்சு. இப்போ அது கூட நம்ம பருப்பு போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நான் குட்டி ஜார் தான் எடுத்துருக்கிறேன். அதனால் ஒரு 2 தடவை போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, நீங்கள் ஒரே தடவை போடுற மாதிரி இருந்தால் பெரிய ஜார் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பருப்பை நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், ரொம்ப ஃபைனாக அடிக்கக்கூடாது. இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்தா இப்படி இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு உருண்டை பிடிச்சி போடும்போது நல்லா கிறிஸ்பியாக உள்ளே எப்படி மொறுமொறுன்னு இருக்கும், அதே சமயத்தில் உள்ளே மேலே மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே மொறுமொறுன்னு இருக்கும். நல்லா வெந்து கிடைக்கும். அந்த மாதிரி அதுதான் நமக்கு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேங்க. உருண்டை பிடிச்சி உதுத்துட்டா உதிருது பாருங்கள். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ அடித்தாச்சு. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். போட்டுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய பருப்பையும் இந்த பருப்பையும் அந்த ஜாரில் சேர்த்து அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது ஒரு கைப்பிடி பருப்பு நான் எடுத்து வச்சுருந்தேன். அது கூட சேர்த்திக்கலாம். அங்கங்கே பருப்பு கடிபடும்போது வடை ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக இங்கே 2 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுக்கிறேன். ஒரு 4 பச்சை மிளகாய், இஞ்சி 2 இன்ச்சுக்கு தோல் சீவி பொடியை நறுக்கி வச்சுக்குது, மல்லி இலை, கருவேப்பிலை. இங்கே வாழைப்பூ நம்ம சுத்தம் பண்ணோம் இல்லைங்களா, அது நான் மோரில் தான் கட் பண்ணி சேர்த்து வைக்கிறேன். இருக்கட்டும். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு வெங்காயம் நம்ம சேர்த்திக்கலாம். வெங்காயம் சேர்த்தும்போது இந்த மாதிரி நம்ம கையில் எடுத்து நல்லா உதுத்து விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய் பொடியை, உங்களுக்கு பச்சை மிளகாய் வேண்டான்னா அந்த காஞ்ச மிளகாயோடவே வேணாலும் விட்டுக்கலாம். குழந்தைக்கு சாப்பிட்ற மாதிரி தான். நான் பச்சை மிளகாயும் சேர்த்திக்கிறேன். கருவேப்பிலை, மல்லி இலைகளில் தாராளமாக நிறைய சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வாழைப்பூ கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அது நல்லா சுத்தமாக தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துட்டு, வடிகட்டி தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துட்டு, இது கூட தேவையான அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். அந்த மாவு எல்லா இடத்துலையுமே வாழைப்பூ படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம்.
இப்போ எல்லாமே கலந்தாச்சு. இப்போ நம்ம இந்த டைமில் உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உருண்டை பிடிச்சா நல்லா இந்த மாதிரி வரும். முதல்ல வந்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நான் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரே மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுட்டோன்னு சொன்னோம்னா ஈஸியாக குயிக்காக தட்டி போட்டுடலாம். ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம தட்டி போடுறது தான் வேலை. எண்ணெய் காஞ்சிருக்கும் இல்லைங்களா, அதனால் உடனே நம்ம தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிளேட்டில் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இங்கே எண்ணெய் வந்து சூடாயாச்சு. நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்படி கையில் வச்சு ஒரே ஒரு அழுத்து, அவ்வளோதான். அப்படியே நம்ம வந்து எண்ணெயில் மெதுவாக விட்டுடலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வந்து நம்ம கையில் வச்சு இந்த மாதிரி தட்டி தட்டி போட்டுடலாம். ஒரே மாதிரி இருக்கும் வடை. நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும். இந்த வாழைப்பூ வடை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. வாழைப்பூவில் அவ்வளோ சத்துக்கள். பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பையை பலப்படுத்தக்கூடியது. இந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப அதிக சத்து வந்து இதில் நிறைஞ்சிருக்குது. அதனால் அடிக்கடி நம்ம வாழைப்பூவை சேர்த்துக்கலாம். குழந்தைகளுக்காக நான் இன்றைக்கி வடை செஞ்சு காமிக்கிறேன். ஆனால் நம்ம வந்து கூட்டு, பொரியல் அந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு அந்த முழுமையாக அந்த சத்துக்கள் வந்து கிடைக்கும். நம்ம வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறத விட அந்த மாதிரி சாப்பிட்டா இன்னும் நல்லது. அதே சமயத்தில் குழந்தைங்க சாப்பிடாத குழந்தைகளுக்காக நம்ம இந்த மாதிரி வடை, கோலா உருண்டை இந்த மாதிரி எல்லாமே பண்ணி கொடுக்கலாம். கட்லெட்டும் கூட நான் பண்ணிக்கிறேன். இனி ஒரு வீடியோவில் போடுறேன். இப்போது நல்லா திருப்பி விட்டாச்சு. எல்லாமே ஒரு ஸ்டிக்கை வச்சு நல்லா அந்த எண்ணெய் சத்தம் சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நிறம் மாறி வந்தாச்சு வடை வந்து. அந்த எண்ணெயினுடைய சத்தம் குறைஞ்ச உடனே நம்ம வந்து அந்த வடையை எடுத்துக்கலாம். பார்த்தாலே தெரியுது நல்லா மொறு மொறுன்னு அந்த வடை, வாழைப்பூ வடை வந்து ரெடி ஆயாச்சு பாருங்கள். நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டீ டைம் ஸ்நாக்காக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வீக்கெண்டில் எல்லோரும் வீட்டில் இருக்கும்போது செஞ்சு கொடுத்தீங்கனாலும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாழைப்பூ வாங்கிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சமாவது அது வந்து க்ளீன் பண்ணி குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வந்து வாழைப்பூவில் வடை செஞ்சு கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கு வந்து வெரைட்டி ரைஸு, அதுக்கப்புறம் சாம்பார் சாதம், ரச சாதம் இதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். வாழைப்பூ வந்து சுத்தப்படுத்தி கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 டைம்ஸ் செய்கிற மாதிரி வாரத்தில் 2 தடவை செய்யலாம். ஒரு நாள் பொரியல் செய்யலாம், கூட்டு செய்யலாம். ஒரு நாள் வந்து இந்த மாதிரி வடை, பக்கோடா இந்த மாதிரி எது வேணாலும் செய்யலாம். பக்கோடா செய்யும்போது கடலை மாவு, அரிசி மாவு சேர்த்திட்டு எப்பவும் போல் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி இலைகள் போட்டு இந்த வாழைப்பூ ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் போட்டுட்டு நீங்கள் வந்து பக்கோடா போட்டு குழந்தைகளுக்கு உடனே டீ டைமில் கொடுக்கலாம். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா மொறுமொறுனும் இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த வடையை வந்து செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் பார்த்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த வாழைப்பூ வடையும் செஞ்சு பாருங்கள். அடுத்த ரெசிப்பியில் இன்ட்ரெஸ்டிங்கான தட் மீன்ஸ் அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம். Until then, bye from Nalini. Thank you.